ஒரு நாள் கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி அம்மன் இருவரும் பேசிக் கொண்டிருக்க நாரதர் வந்து ஒரு ருசிகரமான மாம்பழம் கொடுத்தார். அது ஒரு நல்ல சுபாவம் கொண்ட மாம்பழம். இந்த மாம்பழம் யாருக்கு போவது? பிள்ளையாரும் முருகனும் இருவரும் அதை பார்த்தவுடன், அம்மா, இது எங்களுக்கு இருவருக்கும் பிடிக்கும் என்று சொன்னார்கள். சிவபெருமான் சிந்தித்து, நீங்கள் இருவரும் ஒரு போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். யார் உலகை முழுக்க சுற்றி முதலில் வருகிறார்களோ அவருக்குத்தான் இந்த மாம்பழம் என்றார். முருகன் புறப்பட்டார். முருகன் சின்ன வயதிலிருந்தும் ஆற்றல் மிக்கவன். மயில் மேல் ஏறி உலகத்தையே சுற்றி வந்து விடலாம் என்று நினைத்து உடனே புறப்பட்டார். மயில் வாகனத்தில் பயணமாக ஆரம்பித்தார். பிள்ளையார் யோசித்தார். பிள்ளையார் அவசரப்படவில்லை. அம்மா அப்பா இருவரையும் சுற்றி வந்தார். பிறகு அவர்களிடம் சென்று சொன்னார், உலகத்தை சுற்றுகிறேன் என்பதற்கு உலகத்தை உருவாக்கிய அம்மா அப்பாவை சுற்றினால் போதாதா? சிவபெருமான் மகிழ்ந்தார். பிள்ளையாரே, நீதான் ஞானத்தால் நிறைந்தவன், மாம்பழம் உனக்கு உரியது என்று கூறி பழத்தை அவர் அளித்தார். முருகன் அப்போது உலகத்தை சுற்றிவிட்டு திரும்பி வந்தார். மாம்பழத்தை பிள்ளையார் பெற்றதை அறிந்து கொஞ்சம் வருத்தப்பட்டார். அதை கேட்ட பார்வதி அம்மா அவரை முத்தமிட்டு தேற்றினாள். நீ என் சின்ன தம்பி, ஞானம் வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சி நல்லது என்று கூறி அவரை அணைத்துக் கொண்டாள். பாடம் என்ன? வேகமாக செய்வதுதான் சிறந்தது அல்ல, யோசித்து செய்வது சிறந்தது. ஆற்றல் இருந்தாலும் அறிவும் அனுபவமும் முக்கியம். வெற்றி பெற அறிவும் சாமர்த்தியமும் வேண்டும். எப்போது நீதி, பொறுமை, பாசம் இருக்கிறதோ அப்போதுதான் உண்மையான ஞானம் கிடைக்கும்.